அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் அதிகாரம் 15. பிறன் இல் விழையாமை. குறள் எண் 141. பிறன் பொருளால் பெற்று ஒழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறர் மனைவியை நீ விரும்பக்கூடாது என்று சொல்கிறார். தெய்வப்புலவரின் குறளிலே இது முக்கியமான குறள். தனக்கு மனைவி இருக்கும்போது ஏன் அடுத்தவன் மனைவியை ஒருவன் விரும்ப வேண்டும்? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய அற்புதமான கருத்தை 1.25 வழியிலே சொல்லியிருக்கிறார். தொல்காப்பியர் காலத்திலே பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தனர் கரணம். கரணம் என்பது திருமணச் சடங்கு. ஐயர் என்பது சிறப்பான ஒருவர். அப்போ தொல்காப்பியர் காலத்திற்கு முன் நிச்சயமாக மக்கள் தடம் பிறண்டிருக்கிறார்கள். அதனால்தான் தொல்காப்பியர் இதை வலியுறுத்துகிறார். பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தென்ற கரணம். தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய கருத்துக்கள் அனைத்தும் அற்புதமானவை, மதசார்பற்றவை. தயவு செய்து திருவள்ளுவர் கருத்தை அதனுடைய அற்புதமாக எழுதியுள்ளார். அதை படியுங்கள். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.